90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ளம் ஸ்ட்ராபெரி எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஏதோ ஒரு அரிய வகை பழம் மாதிரி இருக்கும். எங்கேயாச்சும் ரேராக கோயம்புத்தூர் சைடு போனால் வாங்கிட்டு வருவாங்க அப்பா அம்மா. ஆனால் இப்போ நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குங்க. ஆனால் ஒரு பேக்கெட் வந்து 150 ரூபா 200 போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்டு வந்து பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. அங்கே ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா பேக்கெட்டே வந்து 50 ருபீஸ் அந்த மாதிரி தான் சீப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்ட்ராபெரியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெரிய குவாலிட்டியாக இருந்தது. நம்ம ஊர் சைடில் இந்த ஸ்ட்ராபெரி சீசன்னு பார்த்துட்டோம்னா நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் கிடைக்குங்க. நமக்கு என்னமோ சாப்பிட்டா கொஞ்சம் புளிப்பாக தாங்க இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த ஸ்ட்ராபெரினா எப்படி தான் ரொம்ப பிடிக்கும்னு தெரியல. லைட்டாக சுகர் போட்டு கொடுத்தா மாயா குட்டி நல்லா சாப்பிடுவாங்க. இதுலேயே நம்ம வீட்டில் இருக்க பசும்பால் ஊற்றி மில்க் ஷேக், ஐஸ்கிரீம், குல்ஃபின்னு செஞ்சு கொடுத்தா இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் அந்த கார்னரில் மழைநீர் சேகரிப்புக்காக ஒரு தொட்டி மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதில் மண் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம சில பூச்செடிகளும் அதில் நட்டிருந்தோங்க. இந்த 2-3 நாளே வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பாதி செடிகள் வாடிடுச்சு. சரின்னு அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடலான்னு க்ளீன் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க துளசி செடி, அந்த கனகாம்பர செடி, சப்போட்டா இதுக்கெல்லாமே மயக்கொட்டி தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சதுமே ஈவினிங் டைம் மேடம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போய் குட்டி பையனோட பயங்கர சேட்டிங்க. 2 பேரும் சேர்ந்துட்டு எங்கள் 2 பேர்த்தையும் டயர்ட் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் இருந்துச்சுங்க. விநாயகர்னாலே ரொம்ப பிடிக்கும். விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம போகலைன்னா எப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. நைட்டும் போய் பார்த்தோம், பயங்கர கூட்டமாக தான் இருந்ததுங்க. காலையிலையுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அவங்க கூடலாம் பேசிட்டுங்க. கோவிலில் அன்னதானமும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுங்க அங்கேயே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பகலில் விட நைட்டு நல்லா விசேஷமாக இருந்ததுங்க. ஒரே கலர்ஃபுல்லாக இருந்தது. நிறையா பலூன்ஸு அந்த கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் மாயாக்குட்டி பார்த்துட்டு லைட் போட்ட பலூன் வேணும்னு என்கிட்ட சொல்லிட்டு வந்தா. சரி நான் காலையில் வந்து வாங்கி தரேன்ட்டு வந்துட்டேன். காலையில் பார்த்தோம்னா பாதி கடையவே காணோம். ஒரு 2-3 கடை தான் இருந்துச்சு. உடனே மேடம் பொக்குன்னு போயிட்டாங்க. இந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்தில் திருப்பணி நடக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா முளைப்பாரி, இந்த யாகம், ஹோமம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதோட ஸ்மெல்லு, பூஜை பண்ணுற மணி சத்தம், அந்த பூக்களோட வாசனை இதெல்லாமே கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு வந்தாலே அவ்வளோ திருப்தியாகவும் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எத்தனை பேர் இதை வந்து அனுபவிச்சிருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரே ஒரு கடை தாங்க இருந்தது. அந்த கடையை மேடம் சுற்றி பார்த்தாங்க. ஆனால் அவங்க கேட்ட அந்த பொருள் கிடைக்கவே இல்லை. நைட்டு பார்த்தோம் இல்லைம்மா, அந்த லைட்டு போடுற பலூன் தான் வேணும்னு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜிபே ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் கையில் மொபைல் இருந்தால் தைரியமாக வெளியே போக ஆரம்பிச்சிடுறோம். ஒரு சில கடையில் மட்டும்தான் வந்து கேஷ் கேட்குறாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்கேனர் QR கோடுன்னு வச்சுருக்காங்க. அதனாலேயே நேற்று என்னால் அந்த பலூன் வாங்கி கொடுக்க முடியல. சரின்னு சமாதானப்படுத்தி இன்றைக்கி வேறு ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஒரு 2-3 கடையை தேடி பார்த்தோம், அந்த பலூன் கிடைக்கவே இல்லை. கடைசியில் அவங்க சாக்லேட் வாங்கி தரேன், ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி தரேன்னு அதை வாங்கி கொடுத்துதாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.